ஹலோ ஆல் பிக் பாஸில் 3வது ப்ரோமோ வாப்பாரு அந்த மாதிரி தான் இருந்தது. ஸோ இந்த மாதிரி பாரு தான் வந்து நாங்கள் மிஸ் பண்ணிட்டு இருந்தோம் இவ்வளோ நாளாக. எங்கம்மா இவ்வளோ நாள் இருந்த அந்த மாதிரி இருந்தது. ஸோ பழைய பாரு திரும்ப வந்துட்டாங்க. செம்ம ஃபயரான ப்ரோமோ. பாரு வந்து வேலை வாங்க மாட்டேன்னு சொல்கிறாங்கல்ல. ஸோ அவங்களுக்கு பதிலாக வந்து நீங்கள் ஏன் வேலை செய்கிறீங்கன்னு சொல்லிட்டு கமருதில் பிடிச்சி கேட்குறாங்க. பார்வதி வந்து செம்மையாக ரிப்ளை பண்ணுறாங்க. என்னென்னா, நான் வந்து வேலை வாங்க மாட்டேன்னு சொல்லலை அப்படின்னு சொல்கிறாங்க. நீங்கள் என்றைக்கு வந்து கொடுத்த வேலையும் வந்து ஒழுங்காக பண்ணியிருக்கீங்க. எங்களை பொறுத்த வரைக்கும் பாரு வந்து ஒழுங்காக வேலை பண்ணது பார்த்ததே இல்லைன்னு சொல்லிட்டு ஏன் இப்படி பண்ணுறாங்க. அப்போது அந்த வீட்டில் வந்து பாத்திரம் கழுவுறது இல்லை அவங்களுக்கு கொடுத்த வேலை இதெல்லாம் யார் வந்து செய்கிறாங்கப்பா. பாருவோட வேஷத்தில் வந்து யாராவது டூப்பு வந்து வேஷம் போட்டு பண்ணுறாங்களா? எனக்கு புரியல. இது பிக் பாஸ். அங்கே வீட்டுக்கு வேலை செய்ய போல் யாரும். பிக் பாஸ்னால் அவங்களுடைய கேம் ஸ்ட்ராட்டஜியாக கூட இருக்கலாம். கொடுக்குற வேலையை வந்து கொஞ்சம் இழுத்தடிச்சு செய்கிறது அவங்க ஸ்ட்ராட்டஜின்னு சொல்லலாமே. மற்றவங்களுக்கு சொல்கிறீங்கல்ல, சாந்திரா திவ்யா ரொம்ப நேரமாக வந்து வேலை செஞ்சீங்கல்ல, ஏன் வந்து அந்த மாதிரி வேலை செஞ்சீங்க? மேபி அது உங்களோட கேம் ஸ்ட்ராட்டஜியாக இருக்கலாம். அதை பற்றி நான் கேட்கல. உங்களை வந்து எதுக்காக ஜெயிலுக்கு அனுப்புனாங்கன்னு தெரியுமா அப்படின்லாம் வந்து கேட்டாங்கல்ல. ஸோ மற்றவங்களுக்கெல்லாம் வந்து அதெல்லாம் வந்து அவங்களோட கேம் ஸ்ட்ராட்டஜிப்பா. ஆனால் பாருப்பான்னா வந்து பாரு ஏன் பாரு நீ கேட்கல, நீ இப்படி கேட்கலன்னா நீ வந்து தோற்று தான் போவ. நீ நினச்சிட்ருக்க இப்படி பண்ணுறதுனால நீ வந்து ஜெயிச்சிட்ருக்கன்னு சொல்லிட்டு, கண்டிப்பாக இல்லை நீ தோற்று தான் போவேன்னு சொல்லிட்டு இவர் வேறு வெக்கமே இல்லாமல் சொல்லிட்டுருக்காரு. நான் எப்போவுமே வீக்கெண்டில் சொல்கிற ஒரே ஒரு விஷயந்தான், கண்டஸ்டண்ட்டை வந்து கான்ஃபிடென்ட் கொடுக்கணும். இப்படி அவங்களுடைய கான்ஃபிடென்ட் எடுக்கக்கூடாது. நீங்கள் ஹோஸ்ட் தானே சார், ஏன் வந்து அதெல்லாம் பார்த்து பேச மாட்டிங்களா? சரி, அரோராக்கு வந்து சொல்கிறீங்க உங்களோட கேம் ஸ்ட்ராட்டஜி நல்லாயிருக்கு. ஸோ யாருக்கெல்லாம் வந்து சொல்கிறீங்களே, ஏன் பாரு பண்ணால் மட்டும் வந்து நீங்கள் வந்து பிக் பாஸோட பேச்சு கேட்க மாட்டீங்க, தலை பேச்சு கேட்க மாட்டீங்க, இந்த மாதிரியெல்லாம் சொல்லி அந்த பொண்ணை வந்து டார்கெட் பண்ணுறீங்க எல்லா வாரம். ஏன்னா உங்களுக்கு கண்டென்ட் கிடையாது. அங்கே வந்து உங்களோட வெள்ளிக்கிழமை திவ்யா வந்து வெள்ளிக்கிழமை மட்டும்தான் வருவாள். வந்து செம்மையாக ஒரு பல்பு வாங்கிட்டு போயிடுவாள். அதுக்கப்புறம் சாட்டர்டேயில் வந்து உங்கள்கிட்ட கம்ப்ளைண்ட் பண்ணுவாங்க, என்னை அடிச்சிட்டாங்க, என்னை வந்து தொட்டுட்டாங்க, அந்த மாதிரிலாம் வந்து சைல்டிஷான கம்ப்ளைண்ட் பண்ணுவாங்க. ஆனால் பாரு வந்து நேருக்கு நேராக வந்து ஹோஸ்ட்டாக இருந்தாலும் சரி வேறு யாராக இருந்தாலும் சரி, நான் நேருக்கு நேராக கேள்வி கேட்பேன்டா, இதுதான் என்னோடய ஆன்சர்ன்னு சொல்லிட்டு ரொம்ப ப்ரௌடாக சொல்கிறாங்களே, அதுதான் வந்து மாஸ். உங்களுக்கு உங்கள் மூஞ்சிக்கு நேராக வந்து ரிப்ளை பண்ணுற பொண்ணுங்களை பிடிக்காது. ஏதாவது கேட்டால் திவ்யா மாதிரி மழுப்பிடும், இல்லைனா வந்து அப்படியே புரியாத மாதிரி நடிக்கணும். அந்த மாதிரி ஆளுங்களை தான் உங்களுக்கு பிடிக்கும். அது இப்போ தெரிஞ்சு போச்சு. எனிவே சேதுபதி எல்லா வீக்லேயும் வந்து ஒரு விஷயம் பண்ணுவார்ல, பாரு வந்து மட்டன் தட்டுற மாதிரி வந்து ஒரு விஷயம் பண்ணுவாங்க. அதுதான் இந்த வாரத்துலேயே நடந்திருக்கு. மற்றபடி வேறு எந்த கோட்டாவும் கிடையாது. எனிவே பிஜிஎஸ் அசிஷல் பண்ணுற மாதிரி பாரு வந்து கிழிக்கிறாங்க. நம்ம பாரு வந்து போல்டாக தைரியமாக வந்து ரிப்ளை பண்ணுறாங்க.